அதனால எப்படி இருந்துச்சு கண்ணியம்? அப்படி ஒரு கண்ணியத்தை மனைவி மக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு துளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுத்தியிருப்பாங்களா? அத்தனை மனைவிமார்கள்ல ஒரு மனைவி ரசூலுல்லாவை இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நம்ம சரித்திரம் பார்த்தோமா? இல்ல. உறவுகள் யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொல்லி சரித்திரம் பார்த்தோமா? இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அந்த துஆவை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். எல்லா வக்து தொழுகைக்கு பிறகும் அறுதல் உமர்ல இருந்து பாதுகாத்து இறைவா, அறுதல் உமர்ல இருந்து பாதுகாத்து இறைவா. அதாவது ஒரு 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 இழிவான வயோதிகம், கேட்பாரற்ற வயோதிகம், பெட்லயே கடந்து ஒண்ணுக்கு போய்கிட்டு, பெட்லயே கடந்து ரெண்டுக்கு போய்கிட்டு, புண்ணு வந்து ஒரு மாதிரி இவன் இருக்கிறத விட போய் சேர்றது மேலு. அதுதான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க ரசூலுல்லாஹ். சும்மா கடந்து போகக்கூடிய துஆ இல்லை இது, சும்மா கடந்து போகக்கூடிய துஆ அல்ல. ஒவ்வொரு வக்து தொலை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் கரத்தை பிடித்து கொண்டு, முஆதே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன் என கூறினார்கள். பின்னர், முஆதே, உனக்கு நான் நல்லுபதேசம் செய்கிறேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, இறைவா, உன்னை நினைவு கூர்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உனக்கு அழகிய வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று கூறுவதை நீ விட்டுவிட வேண்டாம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த சொற்களை கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக மின் அன் உரத்தி இலா அர்தலில் உம்ரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் கப்ர். இறைவா, கோழைத்தனத்தையும் கஞ்சத்தனத்தையும் விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். தள்ளாத முதுமையின் பக்கம் நான் தள்ளப்படுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உலகில் குழப்பத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மன்னரையின் குழப்பத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுவார்கள். புகாரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையை இன்பகரமாக ஆக்கிவிட்டானேயானால் அது ஒரு பெரும் பாக்கியம்தான். அதோடு மறுமையினுடைய வாழ்க்கையை இன்பகரமாக ஆக்கிவிட்டானேயானால் அது பெரும் பாக்கியம். ஆனால் உலகத்தின் வாழ்க்கையில ஒரு மனிதனை முடக்கி போடக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இயலாத, அதாவது தள்ளாத வயதில் ஏற்படக்கூடிய கடுமையான இயலாத நிலை, பலகீனம். அதனாலதான் இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அன் உரத்தி இலா அர்தலில் உம்ர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப கொடுமையான ஒன்று. சிங்க மாதிரி வாழ்ந்திருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த இயலாமை பருவம் அப்படின்னு வரும்போது அந்த முடியலையேன்ற அந்த மன அழுத்தமே அவனை பெரும் ஒரு பெரிய அளவுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, மன அழுத்தத்துக்கு காரணமா ஆக்கிடும். இதே சமயத்துல எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், ராஜா மாதிரி நாட்டாம மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பாங்க. மௌத்து வரைக்கும் அவர் நல்லாவே இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நிலையத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கடுமையான இயலாத தன்மை ஒரு கட்டத்தில் வரும்போது உதாசீனப்படுத்தப்படுகிறான், மனைவியால் உதாசீனப்படுத்தப்படுகிறான். காலம் முழுக்க ஒருத்தன் உழைச்சி சம்பாதிக்கும் போது ஏற்படக்கூடிய தன்னிறைவோ பிள்ளைகளை சார்ந்தோ மனைவியை சார்ந்தோ இருக்கும்போது ஏற்படாது. பிள்ளைகளை சார்ந்தோ மனைவியை சார்ந்தோ இருக்கும்போது கண்டிப்பாக ஏற்படாது. அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இவனை கொன்னுடும். ஒரு தண்ணி கேட்பான். முன்னாடி சம்பாத்தியம் பண்ற காலகட்டத்திலலாம் தண்ணி கேட்ட உடனே அடுத்த நொடியிலே வந்துடும், அடுத்த நிமிஷமே வந்துடும். அவன் கொஞ்சம் முடியாதவனாகி வீட்டுக்குள்ள இருக்கிற நேரத்துல கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்கும்போது ஆடி அசந்து அண்ணனடை போட்டு மருமகளோ அல்லது மகளோ அல்லது மனைவியோ கூட சில நேரத்தில் என்ன செஞ்சிருவா, இதுவாக கொண்டு கொடுப்பா. ஏன்னா இவன் என்ன ஒண்ணுக்கு ஆகாதவன் தானே அப்படின்ற மாதிரி. எல்லா பெண்களையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. சில பெண்கள், நான் நேற்று கூட அசத்துட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நேற்று முந்தானாலும்
இந்து பெண்மணி, வயோதிக பெண்மணி, அவ்வளவு பாசம் கணவன் மேல. அவர் முடியாது கிடக்கிறார், பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்குது. அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, என் கணவன் திரும்ப மீளணும். ஒரு மாட்டு மத சகோதரி, அவருக்கு வயசு 75-80 வயசு. அதுல முடியாம மரணப்படுக்கையில கிடக்கும் போது, நமக்கு தெரிஞ்ச குடும்பமா இருக்கிறதுனால போய் பார்க்கிற நேரத்துல அல்லாஹ் சாமிகிட்ட துவா செய்யுங்க, என் கணவர் மீளணும்னு ஒரு வயோதிக பெண்மணி சொல்றான்னா, அப்ப இந்த 2 பேருக்குள்ள பந்தம் எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. இந்த நிலைப்பாடு நமக்கு ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இந்த அறுதல் உமர்ல இருந்து பாதுகாக்கணும். இந்த ஒரு மாதிரி ஆகிறது, ஒன்றும் செயல்பட முடியாம மூடையிலேயே முடங்கி கிடக்கிறது, உழைக்கின்ற அந்த ஒரு தன்மை திறன் ஒண்ணுமில்லாம ஆயிடுறது. வயசான காலகட்டத்திலையும் நம்மளால என்ன வேலை முடியுமோ அந்த வேலையை செஞ்சு நமக்குன்னு சொல்லி ஒரு 100 ரூபாவை தேடுறதுதான் உத்தமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் ஒரு போராளியாவே இருந்தாங்க. ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் பெட்ல இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் அவங்க போராளி தான். காலம் முழுக்கும் போராட்டமே அவங்களுடைய வாழ்க்கை. அதனால எப்படி இருந்துச்சு கண்ணியம், அப்படி ஒரு கண்ணியத்தை மனைவி மக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு துளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுத்தியிருப்பாங்களா? அத்தனை மனைவிமார்கள்ல ஒரு மனைவி ரசூலுல்லாவை இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நம்ம சரித்திரம் பார்த்தோமா? இல்ல. உறவுகள் யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொல்லி சரித்திரம் பார்த்தோமா? இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இந்த துஆவை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். எல்லா வக்து தொழுகைக்கு பிறகும் அறுதல் உமர்ல இருந்து பாதுகாத்து இறைவா, அறுதல் உமர்ல இருந்து பாதுகாத்து இறைவா. அதாவது ஒரு 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 இழிவான வயோதிகம், கேட்பாரற்ற வயோதிகம், பெட்லயே கடந்து 1க்கு போய்கிட்டு, பெட்லயே கடந்து 2க்கு போய்கிட்டு, புண்ணு ஒரு மாதிரி இவன் இருக்கிறத விட போய் சேர்றது மேலு. அதுதான் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க ரசூலுல்லாஹ். சும்மா கடந்து போகக்கூடிய துஆ இல்லை இது, சும்மா கடந்து போகக்கூடிய துஆ அல்ல. ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்துல நீ இப்படி கேளுப்பான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கோழைத்தனத்தை விட்டு, இதெல்லாம் ஒரு வகையில கோழைத்தனம் தான். என்னால முடியலையே என்றதே ஒரு கோழைத்தனம் தான். கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்லி, கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்துரு. அதே போல கோழைத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்துரு. இயலாத தன்மை, பலகீனமான நிலை அப்படின்றதுல இருந்து பாதுகாத்துரு அப்படின்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறாங்க. இந்த துஆ நமக்கு அரபியில வரலன்னா தமிழ்லையாவது என்ன செஞ்சிடணும், ஒவ்வொரு வக்து தொழுகையில முக்கியமான தருணங்கள்ல இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த பயங்கரத்தை உள்ளத்துல வச்சுக்கறணும். இப்படி செய்து சொல்லும் போதுதான் அவனுக்கு ஆங்காரத்துல நிற்பான். இந்த மாதிரி பயங்கரத்தை உள்ளத்துல வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடத்துல வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய இழிவை விட்டு பாதுகாப்பு. காலம் முழுக்க சிங்க மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அல்லாட்ட கேளுங்க. கௌரவமாவே வாழணும். என் மனைவிக்கு நான் கடைசி வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணும். என் உயிர் உள்ள மட்டும் என் மனைவி வீட்டத்துல நான் கண்ணியமா இருக்கணும், கௌரவமா இருக்கணும். என் பிள்ளைங்கள்ட்ட தன்மானம் மிக்கவனா நான் இருக்கணும். என் பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது கொடுப்பா அப்படின்ற நிலையில என்னை தள்ளிடாதப்பா அப்படின்னு கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான